தினமும் இட்லி தோசைக்கு சட்னியை செஞ்சு எனக்கே போர் அடிச்சு போச்சு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா உடுப்பி ஸ்டைல்ல மசாலா தோசை செய்யலாம்னு நினைச்சேன். உடுப்பி மசாலா தோசைக்கு ஃபர்ஸ்ட் கார சட்னி ரெடி பண்ணணும். இதுக்கு சின்ன வெங்காயம், மிளகாய், பூண்டு, கூடவே புளி, கடைசியா உப்பு சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்ப அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த கார சட்னியை நைஸாக அப்படியே தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஏற்கனவே செஞ்சு வச்ச மசாலாவை நான் அது மேலே ஸ்டஃப் பண்ணுறேன். அப்படியே லைட்டாக எண்ணெயோ நெய்யோ விட்டு முருகலா தோசை எடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.